தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு 2026 ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இந்த கருத்தை சுமார் 95% மேற்பட்ட அரசியல் கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சிகள் தவிர ஒட்டுமொத்தமாக ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தென் மாநில பாராளுமன்ற உறுப்பினருடைய குழுவை அமைத்து இந்த தொகுதி சீரமைப்புக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஆரம்பம். குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அது தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். வட மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகள் கிடைக்கும். இதனால் தென் மாநிலங்களுக்கு உள்ள உரிமைகள் பறிக்கப்படும். இதைத்தான் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அதே போல அவருடைய கருத்தை ஆதரித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் மாண்புமிகு சித்தராமையா அவர்களும், அதே போல தெலுங்கானா மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களும், கேரள மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்று வரும்பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் மிகப்பெரிய பின்னடைவு தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் 2026 தொகுதி மறுசீரமைப்பு செய்கின்ற சமயத்தில் மக்கள் தொகையினுடைய அடிப்படை ஆதாரத்தில் அதை செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்த்துகின்ற வகையில இந்த குழு செயல்படும். தென் மாநில முதலமைச்சர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போல புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில புதுச்சேரி மாநிலத்தில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அள்ளி தெளித்த கோலத்தை போல கல்வித்துறையிலும் மற்ற துறைகளிலும் இந்தியை திணிக்கின்ற வேலையை இந்த அரசு செய்து வருகிறது. இதை நாங்கள் எதிர்த்தோம். இன்னும் வருங்காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு இருமொழி கொள்கையை ஆதரித்து புதுச்சேரி மாநிலத்தில் 2026 எங்கள் ஆட்சி வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் துறை வாரியாக அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுகிறார். நேற்றைய தினம் கூட ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரத்தில், மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தில் எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையை சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டிலே நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடைய பரிந்துரைகளை, சட்டமன்றத்தினுடைய பரிந்துரைகளை, அமைச்சரவையில் எடுக்கும் பரிந்துரைகளை
அவர் பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. ஆனால் இப்பொழுது படிப்படியாக நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துக் கொண்டார். அவர் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுகிறார். இதைத்தான் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அவருக்கு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நான் போராட்டம் நடத்தினேன். தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினோம். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம். ஆனால் அதே முறை இப்பொழுது கிரண்பேடி அம்மையாருடைய நிலையை திரு கைலாசநாதன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள உரிமையை பறிப்பதாகும். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, துணைநிலை ஆளுநர் அவருடைய எல்லைக்குள் செயல்பட வேண்டும். அவர் அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு. முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் தன்னுடைய கருத்துக்களை அவர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு கடிதமாக எழுதி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டுமே தவிர நேரடியாக துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டிலே எங்களுக்கு அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் நிர்வாகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் நடத்த வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை உள்துறை அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் விதி. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற போட்டி அரசாங்கம், முதலமைச்சர் ரங்கசாமி அரசாங்கம் நடக்கிறது. துணைநிலை ஆளுநர் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்துகிறார். முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமலேயே, முதலமைச்சருக்கு தெரியாமலேயே துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவு போடுகிறார். இது ஜனநாயகத்தில் ஏற்கக்கூடியதல்ல. சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்புக்கு இது எதிரானது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் துணைநிலை ஆளுநர் புறந்தள்ளுகிறார், உதாசீனப்படுத்துகிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதலமைச்சர் என்ற போர்வையில இந்த அமைச்சர்களும் வாய்மூடி மௌனியாக இருந்து ஒரு டம்மி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை துறைகளுடைய கூட்டங்களில் பேசும் பொழுதெல்லாம் அதிகாரிகள் ஒத்துழைப்பதில்லை, எங்களுடைய திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதில்லை என்று குறை கூறுகிறார். முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகம் நடத்த திறமை இல்லாதவரா? அவர் அதிகாரிகளை குறை சொல்வதற்கு காரணம் என்ன? அதிகாரிகளுடைய பதவி உயர்வாக இருக்கட்டும், அதாவது புதிய பணியாளர்களை நியமனம் செய்வதாக இருக்கட்டும், அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கோப்புகளை அனுப்பினால் அதிகாரிகள் கையெழுத்திடுவார்கள். விதிகளை மீறி முதலமைச்சர் எனக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை, அதிகாரிகள் ஒப்புதல் தரவில்லை என்று அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க நினைக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தை நடத்துகின்ற நீங்கள் அவருடைய தலைமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகாரிகளை குறை சொல்வது முதலமைச்சர் தன்னையே குறை சொல்வதற்காக அர்த்தம், அமைச்சர்கள் தங்களையே குறை சொல்வதற்காக அர்த்தம். அப்படி என்றால் உங்களுக்கு ஆள திறமை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரியில் இப்பொழுது கஞ்சா
பரவலாக எல்லா பகுதிகளிலும் நகர பகுதி கிராம பகுதிகளில் அதிகமாக இருந்து வருகிறது. அதாவது சுற்றுலா பயணிகளை குறியிட்டு மாணவர்களை குறியிட்டு கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. காவல்துறைக்கு தெரியாமல், அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கஞ்சா விநியோகம் நடக்காது. 2014 இருந்து 2021 வரை நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் கஞ்சா எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து திருவண்ணாமலையிலிருந்து அந்த கஞ்சா கொண்டு வரப்பட்டது. அது ரயில் மூலமாக கொண்டு வரப்பட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு மாணவ மாணவிகள் கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அதே போல அது மட்டும் இல்லாம இந்த கஞ்சா விநியோகம் இப்ப எங்க அதிகமா இருக்கு சொன்னா வில்லியனூர் பகுதி, இந்த நகர பகுதியில எல்லா பகுதியிலும் இருக்கு. முதலியார்பேட்டை பகுதியில இருக்கு, இந்த உழவர்கர பகுதியில இருக்கு, லாஸ்பேட்டை பகுதியில இருக்கு, நகர பகுதி முத்தியால்பேட்டையில இருக்கு. கல்லூரிகளை குறியிட்டு, கல்லூரி மாணவர்களை குறியிட்டு இந்த கஞ்சா பொட்டலமாக விற்கப்படுகிறது. இதற்கு காவல்துறை உடந்தை. உண்மையிலேயே இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த காவல்துறை சரகத்தில் கஞ்சா பிடிபடுகிறதோ அந்த காவல்துறை அதிகாரியை இவர்களால் பதவி நீக்கம் செய்ய முடியுமா? அப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சாவை ஒழிக்க முடியும். இது மிகப்பெரிய மாநிலத்துடைய சாபக்கேடு. இளைஞர்கள் எல்லாம் வீணாகிறார்கள், இளம் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. அதற்கு கடுமையா ஒரு புறம் இந்த கஞ்சா, இன்னொரு புறம் மது, ரெஸ்டோ பார், திறந்த இடம் போற இடம்னா ரெஸ்டோ பார். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு இது நடைபெறுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற வேலையை காவல்துறை, குறிப்பா மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட அவர்களை வேலை செய்ய விடாமல் முதலமைச்சரும் அந்த உள்துறை பொறுப்பாக இருக்கிற காவல்துறை பொறுப்பாக இருக்கிற அமைச்சரும் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆகவே நிர்வாகத்தில் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பு இவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.